அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்குற இந்த ஆதரவு நம்ம சேனலை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நாமளும் நிறைய டாபிக் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு, கலங்காதீங்க. இங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டு. எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு இமிடியட்டான ஒரு டெம்பரரியான ஒரு தீர்வையோ சொல்யூஷனையோ தேடுறோம். அது என்ன ஆகுனா, அந்த தீர்வு அந்த சொல்யூஷன் ரொம்ப நாள் நீடிக்காது. அது வேறு ஒரு பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். ஸோ நம்ம பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி தீர்வுகளை தேடணும்னா, திரும்ப அந்த பிரச்சனையிலிருந்து வேறு ஒரு பிரச்சனை கிளம்பாத அளவுக்கு நாம் தீர்வுகளை தேடணும். உங்களுக்கு புரியுதா? ஒரு பிரச்சனையை அதோடு முடிச்சிடணும். டெம்பரரியாக சொல்யூஷன் தேடி அந்த பிரச்சனை உள்ளே இருந்து வேறு ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் இப்படி டெம்பரரியான சொல்யூஷன் தேடுறதுனால என்ன நடக்கும்னா, தவறான முடிவுகளை எடுக்க தோணும், தவறான வழிகளை தான் தேட தோணும். இன்னொரு விஷயம் இருக்குது நண்பர்களே, என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனையாகனா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த தீர்வு, அந்த சொல்யூஷன் இன்னும் நல்லா திடமாக இருக்கும். ரொம்ப லேசான சொல்யூஷனாக அது இருக்காது. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து முடிவெடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதிகப்படியான துக்கத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, அதிகப்படியான சந்தோஷத்துலேயும் முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகப்படியான துக்கத்தில் நாம் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக போய் முடியும். அதே போல் அதிகப்படியான சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவும் தப்பாக தான் போய் முடியும். எப்படின்னா, நாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது எல்லாமே நம்ம கண்ணுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் நாமளும் என்ன பண்ணுறோன்னா, உடனடியாக ஒரு வாக்கை கொடுத்துருவோம். ஆனால் அந்த வாக்கை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ, ஏன் ஒரு அரை மணி நேரம் உங்கள் சந்தோஷம்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த வாக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜ்ஜோ என்னடா நம்ம இப்படி சொல்லி வச்சுருக்குறோம், இது எப்படா நம்மளால் நிறைவேற்ற முடியும், அப்படி தான் தோணும். அதே போல் தான் துக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு உடனே எடுத்துடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் வழி உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. கலங்காதீங்க, எல்லாருக்குமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். யோசித்து எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. See you.